ஹாய் மக்களே, வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தாம்பரம்ல இருக்க டபுள் டக்கர், அதாவது டனல் மெரின் அக்வாரியம் தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வரும்போது ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. உள்ளே போனீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அங்கே நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். அதாவது காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, பைக்குக்கு வந்து 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து உள்ளே வந்து கூகுள் பே கூட பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு போர்டு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ குழந்தைங்க வந்து கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ஒரு 3 அடிக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா டிக்கெட் இல்லை, 3 அடிக்கு மேலே இருக்கவங்களுக்கு டிக்கெட். இங்கே வந்து கேஷ்மே அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்புறமா வந்து கூகுள் பே இல்லைனா வந்து ஃபோன்பே அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் டிவைஸுமே வச்சுருப்பாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் நீங்கள் டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டே இருக்கலாம். டிக்கெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளே போகும்போது உங்கள் கையில் வந்து கிழிச்சு அந்த டிக்கெட்டை வந்து கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒருத்தவங்க ரிஜிஸ்டரில் என்னமே எழுதிட்டு இருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் எத்தனை கூப்பன் வாங்கினாலும் ஒரு கூப்பனுக்கு அவங்க எழுதிட்டு உள்ளே போட்டுருவாங்க. ஸோ உங்கள் பேர் லக்கி ட்ராவில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே ஏர் கூலர் வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து சுத்தமாக வேத்தே போகாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய விதமான மீன்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு பாம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த எல்லோ கலர் மீன் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கண்ணாடி பாக்ஸில் வித் ஆக்சிஜன் இதோட வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கான ஏரியாவில் கீழே வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்க மாதிரி வீடியோவில் தெரியுது. பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏகப்பட்ட வெரைட்டிஸில் வந்து அவங்க மீன் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ஒரு சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா அதோட க்ளீனான வாட்டரில் அழகாக வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க. எந்த விதமான உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டுமே இருக்காது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு க்ளீன் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி அழகாகவே செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பே பண்ணுற அந்த 100 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மீன்கள்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரீ தாங்க. நீங்கள் உள்ளே விளையாடுற ஒரு விளையாட்டுக்குமே மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டே போகலாம். ஸோ லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி வந்து எல்லா சைட்லையுமே வந்து நிறைய மீன் தொட்டி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். எல்லாத்துக்குமே ஒரு லைட்டுங்க போட்டு ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கிறிஸ்டல் அண்ட் கிளியராக வந்து அழகாக வந்து தெரியும் நம்ம பார்க்குறதுக்கு. உள்ளே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக கீழே வந்து கார்பெட்லாம் போட்டு சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிட்ஸ்லாம் கூப்பிட்டு போய் பார்க்கணும் அப்படின்னா சூப்பராக ஒர்த்தான ஒரு பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து 20 செகண்ட்லேருந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருந்தாங்க அந்த டிக்கெட்டில். ஸோ இது டில் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குன்றது தெரியல. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீக்கெண்டில் போய் செக் பண்ணோன்னா மறக்காம உங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போங்க, நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே கொண்டு போகிறது கேஷ் மட்டும்தானா, இது கூகுள் பே எதுவும் கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. எல்லா கேம்ஸுமே அப்புறமா ஃபுட்டு எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு கூகுள் பே இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இந்த வாட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் உள்ளே நீங்கள் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில மீன் இல்லாமல் ஒரு 6 to 7 feet இருக்கிற மாதிரி வந்து கண்ணாடி தொட்டிலாம் வச்சு நிறைய மீன்கள்லாம் போட்டு அது வந்து கலர் வந்து நிறைய லைட்ஸ்லாம் மாற்றிட்டே இருக்கும்போது அதோட லுக்கே பார்க்கறதுக்கு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இதை நீங்கள் நேரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ரியலான கலர் சேஞ்சிங்லாம் வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன கேட்டால் 100 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக அழகாக பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ ஒரு செட்டப் பண்ணி ஒரு ஹேர் கூலர்லாம் உள்ளே போட்டு, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய எக்ஸிபிஷனை கம்பேர் பண்ணும்போது இதில் போட்டிருக்கிறது கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த வீக்கெண்டில் உங்கள் கிட்ஸோட போய் என்ஜாய் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு நீங்கள் மறக்காமல் போகலாம். உள்ளே நீங்கள் கேம் விளையாட போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 to 35 minutesக்கு நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லாவே கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொட்டிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது இன்னொரு சூப்பரான சர்ப்ரைஸும் வச்சுருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஜிபி கிங்டம்லாம் போகும்போது ஒரு யூ ஷேப்பில் வச்சு நமக்கு அண்டர் வாட்டருக்கு கீழே இருந்து நம்ம பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் இருக்குமோ அதே மாதிரி செட்டப் இதுலேயுமே இருந்துச்சு. ஸோ அது வந்து செம்ம ஃபீல் வந்து கொடுத்துச்சு. நான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. அதுவுமே உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி யூ ஷேப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் அண்ட் இதில் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இதில் உள்ளே இருக்கிற மீன்ஸ்லாம் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்டான மீன்லாம் இருந்துச்சு. கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோவே சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு மீனுமே வந்து அங்கங்கேயும் போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து நம்ம தலைக்கு மேலே போகும்போது அப்படியே ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அதை நம்ம பார்க்குறதுக்கு. நீங்கள் அதுலேருந்து வெளில வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் வந்து கரடி, அதுக்கப்புறமா வந்து சிங்கம், புலி, அப்புறமா டைனோசர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ எலஃபென்ட்லாம் நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஒன்ஸ் இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஓப்பன் சோர்ஸ்லேருந்து நீங்கள் வெளில வரும்போது தான் உங்களுக்கு அந்த சூரியனே உங்களால் உணர முடியும். அந்தளவுக்கு வந்து உள்ளே வந்து கூலாக இருக்கும். ஸோ வெளியில் வந்தோடனே ஏகப்பட்ட கடை இருக்கும். நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைஸை பார்க்கலாம். அந்த கடைக்கு பேக் சைடில் தான் வந்து எல்லா கேமுமே இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் என்ட்ரன்ஸில் வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஹல்க் உங்களை வரவேற்பார். ஸோ ஹல்கிட்ட போயிட்டு நீங்கள் இன்னும் போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று வந்து பறக்கிற லைன் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதுவுமே நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பர் பிளேசஸாக இருக்கும். ஸோ எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக ஸ்கேன் பண்ணியும் பே பண்ணிக்கலாம். வெறும் கேஷ் மட்டும் தான் இருக்கணுன்ற அவசியம் கண்டிப்பாக இல்லை. இதோட டைமிங் டீட்டெயில் நான் முதல்ல கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இப்பயும் சொல்கிறேன். ஸோ 3:30க்கு ஸ்டார்ட் ஆகி 10:30 வரைக்கும் போயிட்டு இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இங்கே வரவங்க வரலாம். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தாம்பரம்ல இருக்குது. அதாவது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்கு ஆப்போசிட். எக்ஸாக்டாக சொல்லணும்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது. அதோட கிரவுண்டில் தான் இதை வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அதில் 10 ரூபீஸ் ஷாப் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறையவே கூட்டம் இருக்கும். ஸோ எல்லா பொருளுமே அதில் 10 ரூபீஸ் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு செஷனே வச்சுருப்பாங்க. அதில் போனீங்கன்னா நீங்கள் 10 ரூபீஸ் ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கடைகள்லையும் உங்களுக்கு வந்து கூகுள் பே வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஈவன் வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் ஷாப்பாக இருந்தாலும் இல்லைனா வந்து ஒரு பஞ்சு மிட்டாய் என்ன வாங்குறதா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கூகுள் பே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அமௌண்ட்டை பற்றி பயம் இல்லாமல் போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்பாவுமே வச்சுருக்காங்க. ஸோ தேவைன்றவங்க அதையுமே யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட எண்டிலே பார்த்தீங்கன்னா வந்து மிரர் ஹவுஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்புறமா 3D ஹவுஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனின்ட்டு ஒன்று ஒரு புதுசாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆர்ஆர் சம்மந்தப்பட்டது. பட் நான் வந்து இந்த வாட்டி இதெல்லாம் ட்ரை பண்ணலங்க. ஜஸ்ட் நீங்கள் யாருன்னா போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒன்ஸ் டிமாண்டி காலனியை தாண்டின உடனே நம்ம ஏற்கனவே எல்லா இதுலையுமே பார்த்துருக்குற அந்த ஸ்னோ இதுவுமே வச்சுருக்காங்க. அதாவது ஸ்னோ வேலியுமே வச்சுருக்காங்க. ஸோ ஸ்னோ வேலிக்கு ஆப்போசிட்லேயே இந்த கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம வந்து பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்னோ வேலி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 70 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கேயுமே வந்து கூகுள் பேலாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற விஷயங்கள்லாம் நான் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காம பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரைடெலாம் வச்சுருக்காங்க. இதோட பேர் எனக்கு தெரில. பட் இதில் வந்து யாருமே போகல நான் பார்த்த வரைக்கும். ஸோ இந்த ரைடுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ஸ் யாருன்னா கூப்பிட்டு போகிறீங்கன்னா அவங்கள விளையாடுறதுக்கான ஒரு சின்ன சூப்பரான 2 ரைடு இருக்குது. அதையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்.
ஸோ அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஹோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரீம் ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற அந்த குஷன் மாதிரி போட்டு ஸோ அதில் வந்து கிட்ஸுங்க விளையாடுற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போட் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இதுக்குமே நம்ம அமௌண்ட் பே பண்ணி தான் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ இது குழந்தைங்களை ஏற்றி விட்டிங்கன்னா அவங்க அழகாக இது மாதிரி கையில் சர்க்கிள் மாதிரி சுற்றிட்டே இருந்தாங்கன்னா இது போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் பே பண்ணி எடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இதோட வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி வந்து ஒரு பலூன் டைப்பில் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கப்ஸ், அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுற இந்த மாதிரி அனிமல்ஸ் ரிலேட்டட், அப்புறமா ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடு மாதிரி போகிற மாதிரி, அதாவது ட்ரெயின் ரைட் மாதிரி போகிற மாதிரி. இது பெரியவங்க ப்ளஸ் சின்னவங்க 2 பேரும் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜெயின்ட் வீல் ஒன்று பார்க்கலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணி எடுத்துக்கலாம். அங்கேயுமே வந்து கார்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதையுமே பே பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரெயினுக்கு மட்டும்தான் வந்து பெரியவங்க அலோடு. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ட்ரெயின் ஒன்று வச்சுருப்பாங்க, டாய் ட்ரெயின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கிட்ஸ் மட்டும் தான் போக முடியும். ஸோ இந்த பெரிய ட்ரெயினில் மட்டும் தான் வந்து பேரண்ட்ஸோடு அலோவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கார் கேமுங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து ஹெலிகாப்டர் ரிலேட்டட் திங்ஸ், அதுக்கப்புறம் இது நியூவாக இருந்துச்சு. இதெல்லாம் நான் ட்ரை பண்ணல, பட் இதெல்லாம் வந்து இந்த வாட்டி நியூவாக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு செல்ஃபி பூத்துமே வந்து அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன இந்த டாய் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மட்டும்தான் போக முடியும், பெரியவங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு வந்து 70 rupees வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்னோ வேலிக்கு உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கலர் லைட்லாம் போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஸ் கட்டி வந்து தெளிச்சு விடுவாங்க. ஸோ அது வந்து நல்லாவே இருக்கும் ஸ்ப்ரே பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து சாங்ஸ்லாம் போட்டுட்டு கிட்ஸ்லாம் வந்து டான்ஸ் ஆட வைப்பாங்க. நான் சொன்ன ஸ்னோ வந்து இந்த மாதிரி தான் வந்து கொட்டுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை அடிக்கடிக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுவாங்க. மாதிரி சாங்ஸ் போட்டு அதில் இருக்கிற ஒரு டிஃபால்ட் அவங்க ஆளுங்களே ஒருத்தர் ஆடுவாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்க கிட்ஸ்லாம் ஆடுவாங்க. ஸோ இந்த இடம் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து நமக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் யாருன்னா கிட்ஸ் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா வந்து ஒரு கூலான பிளேஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு பிளேஸ்க்கு போங்க. ஸோ இது வந்து கிட்ஸ்க்கு வந்து ஒரு டான்ஸ் பார்ட்டி பண்ணுற இடம் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இது உள்ளே வந்து நிறைய அனிமல்ஸ் ரிலேட்டடாகவும் பண்ணி வச்சுருப்பாங்க, ஐசிஜி ரிலேட்டடாக. அதுவுமே பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அதை முடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜம்பிங் இது வச்சுருப்பாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து செல்ஃபி பூத், அதுக்கப்புறம் இது மாதிரி விஆர் கிளாஸ் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் வந்தோம். ஷாப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 rupees ப்ராடக்ட்டில் நிறையவே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்றது வந்து மேலே இருக்கிற போர்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றுலையும் ஒரு ரேட் வருது. ஸோ 10 rupee, 20, 30, 40 அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுன்றதை எடுத்துக்கலாம். அதை முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா இந்த மாதிரி கார் வித் பைக் கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்கு இது நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 80 to 90 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி புது வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய் மக்களே. இந்த எக்ஸிபிஷனோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.